Hi students, 9th Max exercise 6.1 first sum from the given figure all the trigonometry ratio of angle B. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் பியோட trigonometry ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இதோட சைட்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லென்த்தியான பார்ட்டு தான் சைடு தான் வந்து ஹைப்போட்டெனியஸ். இது எப்போவுமே மாறாது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியஸ், இந்த லாங் பேஸ் வந்து ஹைப்போட்டெனியஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது கொஸ்டினில் ஆங்கிள் பின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிள் பி. இப்போது இந்த ஆங்கிள் பி வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட் சைடு இதுதான் வந்து ஆப்போசிட் சைடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இந்த மீதி இருக்கிறது வந்து அட்ஜசன்ட். எப்போதுமே நினப்பில் வச்சுக்கோங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டெனியஸ். ஆங்கிள் எந்த ஆங்கிளில் நம்ம டைரக்ஷனை எடுக்கிறோமோ அதோட ஆப்போசிட் சைடு பேலன்ஸ் இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட். இதை எப்பயுமே நீங்கள் நினப்பில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சமூகக்குள்ள போகலாம். நம்மளை வந்து ஆல் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ என்னென்ன இருக்குது? சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட். இப்போ இந்த 6 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சைன் பியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சைனோட ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ். எழுதிக்குவோம். சைன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஆப்போசிட் சைடு எது? 9. அப்போது 9 எழுதிக்குவோம். 9 பை ஹைப்போட்டெனியஸ் எத்தனை? 41. 9 பை 41 அப்படின்னு எழுதி. அடுத்தது காஸ் பி. காஸ் பியோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இப்போது இதில் அட்ஜசன்ட் எத்தனை? 40 ஈக்குவல் டு 40 பை ஹைப்போட்டெனியஸ் 41 பை 41 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் tan பி. டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போது இந்த டயக்ராமை பாருங்கள். ஆப்போசிட் சைடு வந்து 9 போட்டுக்குவோம். அட்ஜசன்ட் எத்தனை? 40 போட்டுக்கலாம். இந்த 3 கண்டுபிடிச்சாவே போதும். அடுத்ததுக்கு உள்ளதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலாவை மக்கப் பண்ண தேவையில்லை. இதுங்களோட இன்வர்ஸ் தான் மற்றதெல்லாம். இப்போது சைன் பியோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன். இதை எப்படி எழுதுறதுன்னா கொசிகன் பி ஈக்குவல் டு 41 பை 9. இப்போது காஸோட இன்வர்ஸ் தான் வந்து சீக்கன். இப்போது சீக்கன் பி ஈக்குவல் டு இந்த 41 பை 40 அப்படின்னு இதோட ரெசிப்ரோக்கலை எழுதிட வேண்டியது தான். 41 பை 40. நெக்ஸ்ட் வந்து டேன். டேனோட இன்வர்ஸ் தான் வந்து காட் பி ஈக்குவல் டு இப்போது 40 பை 9 அப்படி ரெசிப்ரோக்கலாக எழுதிட வேண்டியது தான். இதோட இந்த சம்மு முடிஞ்சிடுச்சு. வெரி வெரி ஈஸியான சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம். From the given figure, find the value of இதில் 6 trigonometry ratio கொடுத்துருக்குறாங்க. sin B, secant B, cot B, cos C, tan C, cosecant C. கொஸ்டின்லேயே அதுக்குள்ள டயக்ராமும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆங்கிள் பியை வச்சு 3 சம்மோ, ஆங்கிள் சியை வச்சு 3 சம்மோ நம்மளை போட சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆங்கிள் பியை வச்சு கொஸ்டினில் இருக்கிற trigonometry ரேஷியோவை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் தெரிஞ்சாகணும். ஆனால் கொஸ்டினில் 2 சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏடியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அவங்க கொடுக்கல. அது தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கொடுக்கப்படாத, அதாவது தெரியாத சைடை தெரிஞ்சுக்கணும்னா பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஆங்கிள் ஏடிபி அதை வந்து தனியாக எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன். பை பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் எழுதிக்குவோம். பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருக்கு பதில் இப்போ ஏபியோட வேல்யூ எழுதிக்குவோம். 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு
ரூட் ஆஃப் இந்த பிடியோட வேல்யூ 5. அப்போது 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏடியோட வேல்யூ தெரியாது. அப்போ ஏடி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்குவோம். இப்போது 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169 ஈக்குவல் டு இந்த 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 ப்ளஸ் இந்த ஏடி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குவோம். 169 மைனஸ் 25 இங்கே ப்ளஸில் உள்ள 25 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் 25 மாறுது. ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்குவோம். 169லேருந்து 25 மைனஸ் பண்ணுவோம். 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, பேலன்ஸ் இருக்கிற 1 அப்படியே போட்டுக்குவோம். ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஆனால் நமக்கு தேவை ஏடியோட வேல்யூ. அப்போது எழுதிக்குவோம் ஏடி ஈக்குவல் டு இந்த 144 எதோட ஸ்கொயர்? 12 ஸ்கொயர். 12 12s are 144. இதில் 2 12 இருக்குது. அதுலேருந்து ஒரு 12 எடுத்து எழுதிக்குவோம். அப்போ ஏடியோட வேல்யூ 12 நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே 12ன்னு போட்டுக்குவோம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிற சைன் பி சீக்கன் பி காட் பியை கண்டுபிடிக்கலாம். சைன் பி ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்பர்டென்யூஸ். ஃபார்முலாவில் அதோட வேல்யூ அப்ளை பண்ணணும்னா நமக்கு இதோட சைட்ஸ் தெரிஞ்சாகணும். இந்த எல் சேஃபில் இருந்தாவே இது 90 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்பர்டென்யூஸ். அப்போது இது ஆங்கிள் பி. இந்த ஆங்கிள் பியோட ஆப்போசிட் சைடு. அப்போது பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இப்போ எழுதிக்குவோம். ஆப்போசிட்டோட வேல்யூ எவ்வளோ? 12. அப்போ 12 போட்டுக்கலாம். 12 பை ஹைப்பர்டென்யூஸோட வேல்யூ 13 எழுதிக்குவோம். அடுத்தது சீக்கன் பி. காஸ் தீட்டாவோட இன்வெர்ஸ் தான் சீக்கன் தீட்டா. காஸ் தீட்டாவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டென்யூஸ். இதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். ஹைப்பர்டென்யூஸ் பை அட்ஜசன்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஹைப்பர்டென்யூஸ் பை adjacent. ஹைப்பர்டென்யூஸோட வேல்யூ 13 இருக்குது. adjacentோட வேல்யூ வந்து 5. அப்போது 13/5 எழுதிக்குவோம். ஈக்குவல் டு 13/5. அடுத்தது காட் பி. காட் வந்து டேனோட இன்வெர்ஸ். டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை adjacent. காட் தீட்டாக்கு வந்து இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுத வேண்டியதுதான். adjacent பை ஆப்போசிட் சைடு. இப்போ adjacent வந்து 5, ஆப்போசிட் வந்து 12. எடுத்து எழுதிக்குவோம் 5/12. இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 3 சப்டிவிஷனை கண்டுபிடிக்கணும். காசி, டான்சி, கொசிகன்சி. இந்த காசியை கண்டுபிடிக்க இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும். இந்த ஆங்கிள் சி தான் தீட்டா. இந்த சி வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்குது. இந்த ஏடியோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த 12 இங்கே போட்டுக்குவோம். இந்த ஏடி 2 ஆங்கிளுக்கும் பொதுவானது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த ட்ரையாங்கிளை தனியாக எடுத்து ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 2 சைடும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சைடோட வேல்யூ நமக்கு தெரியலை. இந்த சைடை கண்டுபிடிக்க மறுபடியும் பித்தாகரஸ் தியரத்தையே யூஸ் பண்ண போகிறோம். பை பித்தாகரஸ் தியரம் AC square equal to AD square plus CD square root போட்டுக்குவோம். equal to இப்போது AC square நமக்கு தெரியாது, அதனால AC square அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ADயோட வேல்யூ 12. அப்போது AD ஸ்கொயரோட வேல்யூ 12 ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16. அப்போது 16 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 12 ஸ்கொயர் வந்து 144 ப்ளஸ் 16ஓட ஸ்கொயர் 256. இப்போது இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த AC ஸ்கொயரை அப்படியே எழுதிக்குவோம். இப்போ 2 ஆட் பண்ணோம்னா 6 4 10, பேலன்ஸ் 1, 5 4 9 1 10, 2 + 1 3 3 + 1 4, 400 கிடச்சிருக்கு. AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இப்போ நமக்கு AC தான் வேணும், இந்த ஸ்கொயர் வேண்டாம். அப்போது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. 400ஓட
ஸ்கொயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட். 20 20 20 சார் 400. அப்போது நமக்கு ஒரு இதில் 2 20 இருக்கிறதுனால ஒரு 20 எடுத்து எழுதிக்குவோம். ஏசி ஈக்குவல் டு 20. இப்போது நமக்கு ஏசியோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இப்போ சம்மு போடலாமா? ஃபோர்த்து சப்டிவிஷனில் காஸ் சி இருக்குது. இப்போது இந்த டயக்ராமில் இந்த சி தான் வந்து தீட்டா. ஓகேங்களா? இது 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டனியூஸ். இதில் எந்த மாற்றமும் வராது. இந்த தீட்டாவோட ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து அட்ஜசன்ட். இப்போது காஸ் சியை போடுவோம். காஸ் சியோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். இந்த சம்மை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா ஏசி, அதோட வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம் 20. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் தெரிஞ்சாகணும். அட்ஜசன்ட் 16, ஹைப்போட்டனியூஸ் 20 எடுத்து எழுதிக்குவோமா? ஈக்குவல் டு 16 பை 20. இதை கேன்சல் பண்ணுவோம். 4 4s are 16, 5 4s are 20 ஈக்குவல் டு 4 by 5. நெக்ஸ்ட் tan C. tan Cயோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த சம்மை கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துகிறேன். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஆப்போசிட் சைடு வந்து 12, அட்ஜசன்ட் சைடு 16 எடுத்து எழுதிக்குவோமா? ஈக்குவல் டு 12 by 16. இதை கேன்சல் பண்ண முடியும். 3 4s are 12, 4 4s are 16. இப்போ ஆன்சர் 3 by 4. நெக்ஸ்ட் கொசிகன் சி. அப்போது இந்த கொசிகன் வந்து சைனோட இன்வர்ஸ். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போது சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். அதோட இன்வர்ஸ் என்ன? அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட வேண்டியது தான். ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இப்போ எழுதிக்குவோம். கொசிகன் சி ஈக்குவல் டு ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு, இப்போ ஹைப்போட்டனியூஸ் 20, ஆப்போசிட் 12. இப்போ 20 by 12 எழுதிக்குவோம். 20 by 12. இப்போ 4 டேபிளால் இதை கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, 3 4s are 12. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 5 by 3. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இஃப் 2 cos theta equal to √3, then find all the trigonometry ratios of angle theta. ஆல் trigonometry ratios கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2 cos theta equal to √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் எழுதிக்குவோம். 2 cos theta equal to √3. இப்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிக்கும். எழுதிக்குவோம். cos theta equal to √3 பை இங்கே உள்ள மல்டிப்ளிகேஷனில் 2 வந்து டிவிஷனாக மாறிக்குது. ஓகேவா? இப்போ cos thetaவோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. cos theta equal to √3 by 2. ஓகேவா? இப்போ cos thetaவோட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. ஓகேவா? இப்போது adjacent இருக்குது, hypotenuse இருக்குது. நமக்கு எது இல்லை? ஆப்போசிட் சைடு. இப்போது ஆப்போசிட் சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்குவோம். இப்போது இதுக்கு நேமிங் கொடுத்துக்குவோம். ஏ பி சி. இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனியூஸ். ஹெச்ன்னு போட்டுக்குவோம். ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ? ஹைப்போட்டனியூஸ் 2. 2 போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து இது தீட்டா. இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைடு. இப்போது இது பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட். இப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ எவ்வளோ? √3. இப்போ நமக்கு ஹைப்போட்டனியூஸோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியல. இப்போது இதை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் எடுத்து எழுதிக்குவோம். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இப்போது AC ஸ்கொயரோட வேல்யூன்னா 2.
2 போட்டுக்குவோம், ஸ்கொயரையும் போட்டுக்குவோம். 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏபி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ பிசி ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போ இதுலேயும் ரூட் போட்டுக்கோங்க, ரூட் ஆஃப் நெக்ஸ்ட் 2ஓட ஸ்கொயர் என்ன? 4 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகுது, பேலன்ஸ் 3 மட்டும் இருக்குது, அந்த 3யும் அப்படியே எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா 4 இங்கே உள்ள ப்ளஸில் உள்ள 3 இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -3 மாறுது, ஏபி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குவோம். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இப்போது நமக்கு தேவை என்ன? ஏபி. இந்த ஏபி தான் நமக்கு தேவை. அப்போது ஏபியை கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறுது, √1. அப்போ √1ஓட ஆன்சர் என்ன? 1 ஈக்குவல் டு ஏபி. இதோட வேல்யூ 1ன்னு எழுதிடுவோம். இப்போது நமக்கு இந்த 3 சைட்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இனிமேல் 6 ரேஷியோஸையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். sin θ ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் சைட்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்குது? 1 பை ஹைப்போட்டென்யூஸ் 2, 1/2 ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து cos θ வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, adjacent பை ஹைப்போட்டென்யூஸ். adjacent எவ்வளோ? √3 பை ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் tan θோட ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை adjacent. ஆப்போசிட்டோட வேல்யூ 1, adjacentோட வேல்யூ √3 எழுதிக்குவோம், 1/√3. நெக்ஸ்ட் cosecant θ. sin θவோட இன்வர்ஸ் தான் cosecant θ. இந்த sin θவோட ஆன்சரை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுத வேண்டியது தான், 2/1. நெக்ஸ்ட் secant θ. cos θவோட இன்வர்ஸ் தான் secant θ. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுத வேண்டியது தான், 2/√3. நெக்ஸ்ட் cot θ. இது tan θவோட இன்வர்ஸ். 1/√3 அப்படியே தலைக்கீழ எழுதிடுவோம், √3/1. இந்த சம்மில் கீழே உள்ள 1க்கு வேல்யூ இல்லாததுனால அந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அது மாதிரி இந்த சம்முலையும் கீழே உள்ள நம்பருக்கு வேல்யூ இல்லை, அதனால √3 எடுத்து எழுதிடுவோம். இதோட இந்த சம்மு முடிஞ்சிடுச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.